Hi friends, welcome to Yuva Tasty Kitchen. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போறோம்னா karuvepilaisadam. Karuvepilaisadam வந்து வெரைட்டி ரைஸ்ல ஒரு முக்கியமான ரைஸ். இந்த karuvepilaisadத்தை எப்படி அந்த கிரீன்னஸ் மாறாத ஹெல்த்தியா டேஸ்டியா எப்படி சூப்பரா செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். Friends, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸ்டெப் பை ஸ்டெப் அப்பதான் உங்களுக்கு புரியும். Friends, pan ஹீட் ஆன பிறகு ஆயில் சேர்க்காத 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கருவேப்பிலை சாதத்துக்கு ஒரு தனி மசாலா அரைக்க போகிறோம். அதனால் இதை ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரோஸ்ட் ஆகிடுச்சு, ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க. 3 வரமிளகா, இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி விட்டுப்போம் 1 மினிட்டுக்கு. ஆயில் சூடான பிறகு வரமிளகா ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணுங்கள். ஒரு சின்ன கோலி குண்டு சைஸ் புளியை 1 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ அதையும் அந்த பிளேட்டில் ஆட் பண்ணிப்போம். இப்போ ஒரு கடாய் எடுத்துப்போம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க. இப்போ நம்ம போட்டிருக்க மசாலாவுக்கு எவ்வளோ கருவேப்பிலை எடுக்கணும்னா 2லேருந்து 3 கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி தண்ணி இல்லாத ஆட் பண்ணி லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த க்ரீன்னஸ் மாறக்கூடாது. இந்த வீடியோவில் வர மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கோங்க. க்ரீன் மாறக்கூடாது, அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச மசாலா கருவேப்பிலை எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு கடாயில் 100லேருந்து 150 ml ஆயில் விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு. ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் சூடான பிறகு லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கடுகு ஆட் பண்ணுங்கள். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு லைட்டாக செவந்து வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜ் முக்கியமான ஸ்டேஜ். நீங்கள் வந்து லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள், தீஞ்சிடக்கூடாது எதுவும். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. ஃப்ரெண்ட்ஸ், கடலைப்பருப்பு என்னத்துக்கு ஆட் பண்ணுறோன்னா நம்ம சாப்பிடும் போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். வாயில் கடிப்படும் போது கடலைப்பருப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கருகிடக்கூடாது. லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். லைட்டாக செவந்து வந்தால் போதும். 2 வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு செவந்த பிறகு தான் நீங்கள் வேர்க்கடலை ஆட் பண்ணணும். 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த கருவேப்பிலை பொடியை ஆட் பண்ணிப்போம். ட்ரை ரோஸ்ட் பண்ண இந்த கருவேப்பிலை பொடி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை பொடிக்கு நல்லா ஆயில் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது எல்லாத்தையும் 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது நான் ஒரு பவுலில் அரிசி எடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான விஷயம், வெரைட்டி ரைஸுக்கு நீங்கள் உதிரியாக அரிசி வெடித்து தான் ஆட் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெடித்து வச்ச ரைஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கருவேப்பிலை சாதத்தோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டு உங்களுக்கு ஃப்ளேவர் அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் சால்ட் செக் பண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு எனக்கு ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது கருவேப்பிலை சாதத்தோட ஃப்ளேவர், அதனால் கொஞ்சம் ரைஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கருவேப்பிலை சாதத்துக்கு முக்கியமான ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. உங்கள் முடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வளரும், முடி கொட்டாது. வீக்லி 2 டைம்ஸ் இந்த கருவேப்பிலை சாதம் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட என் ஸ்க்ரீனில் வெரைட்டி ரைஸோட பிளேலிஸ்ட்டு கொடுக்குறேன். அதில் எல்லா வெரைட்டி ரைஸோட வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கருவேப்பிலை சாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றும் ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.